அடுத்ததா கர்ணனுக்கு நடந்த சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வித்தைகளை கற்றுக்கிறதுக்காக, பிரம்மாஸ்திரத்தை கற்றுக்கிறதுக்காக அவர் நேராக பரசுராமர் கிட்ட சீடனா போய் சேர்ந்தார். பரசுராமர் கிட்ட தான் யார் அப்படின்றத வெளிப்படுத்திக்காம அவர் புனல் போட்டிருந்ததுனால அவர் ஒரு பிராமணர் அப்படின்னு நினச்சி அவருக்கு அந்த சீடனை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த காலத்தில் சீடர்களாக யார் போனாலும் அவங்க பூணூல் போட்டுப்பாங்கன்றதுனால இவரும் போட்டிருந்தாரு. அவர் அது யாருன்னே கேட்காம இவர் பிராமணராக தான் இருப்பார் அப்படின்னு ஒரு முடிவுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சத்திரியர்களுக்கு பாடம் நடத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருந்தாரு அந்த குரு. அப்படி இருக்கும்போது இவருக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்துட்டாரு. வித்தைகளை கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் குரு கர்ணனோட மடியில் படுத்து தூங்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு வண்டு அந்த பக்கமாக அவரோட தொடையை கிழிச்சிருச்சு. தொடையை கிழிக்கும் போது கூட அந்த ரத்தம் வரும்போது கூட கர்ணன் கொஞ்சம் கூட அசையாமல் இந்த குருக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக பொறுத்துக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது அந்த வண்டு ஒரு பக்கம் தொலையிட்டு இன்னொரு பக்கமாக வெளியில் எக்கச்சக்க ரத்தங்கள் அந்த ரத்தம் குரு மேலேயே விழுந்து அந்த குரு எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சதுக்கப்புறமா இவ்வளோ ஒரு மன உறுதியோடு இருக்கிறாருன்னா நீ கண்டிப்பாக சத்திரியனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தையும் கொடுத்தாரு. என்ன சாபத்தை கொடுத்தாரு அப்படின்னா, நீ ஒரு சத்திரியனாக இருந்து பிராமணர்னு சொல்லி என்கிட்ட சீடனாக சேர்ந்து எல்லா விதைகளையும் கற்றுக்கிட்ட, அதனால் உனக்கு நான் ஒரு சாபம் கொடுக்குறேன். அது என்ன சாபம்னா, முக்கியமான கட்டத்தில் இந்த வித்தைகள் எல்லாமே, இந்த மந்திரம் எல்லாமே உனக்கு மறந்துடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை பற்றி நம்ம ஏக்கலைவன் ஸ்டோரி பார்க்கும்போதே சொன்னோம். அதாவது இந்த மாதிரி ஒரு சாபம் ஒரு குரு கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். அப்படி இருந்தும் அவர் ஏன் அதை கொடுத்தாரு அப்படின்னா, அது அவர் கொடுத்த சாபம் இல்லை. இந்த மாதிரி குரு மனசு காயப்படுற மாதிரி நடந்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொல்லி கொடுத்த வித்தைகளெல்லாம் முக்கியமான சமயத்தில் மறந்துடும் அப்படின்றது தான் இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதனால் இப்போது கர்ணனுக்கு ஒரு முக்கியமான கட்டத்தில் அந்த பிரம்மாஸ்திரம் முதற்கொண்டு எல்லா மந்திரங்களும் மறந்து போயிடும் அப்படின்ற ஒரு சாபமும் இருந்துச்சு. அவருக்கு இன்னொரு சாபமும் ஏற்பட்டுச்சு. அது என்ன சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை இவருக்கே தெரியாமல் இவரோட தேர் காலில் சிக்கி உயிரிழந்துட்டார். அதனால் அந்த குழந்தையோட அப்பா ஒரு சாபத்தை கொடுத்தாரு. அதாவது ஒரு முக்கியமான கட்டத்தில் போர்க்களத்தில் உன்னோட தேர் சிக்கிக்கும் சேர் சகுதியில் அப்படின்றதையும் அவர் கொடுத்துட்டாரு. அதனால் இவருக்கு சாபம் மேலே சாபம் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் வச்சு தான் போர்க்களத்தை சந்திக்கிறதுக்கு அவரும் ரெடியாக இருந்தார். அந்த சமயத்தில் தான் பீஷ்மர் தளபதி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா பீஷ்மர் இவருக்கு ஒரு சின்ன போஸ்டிங்கை கொடுத்ததுனால, இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் கொடுத்து என்னை அவமானப்படுத்திட்டீங்க, அதனால் பீஷ்மர் இந்த போர்க்களத்தில் இருக்கிற வரைக்கும் நான் இந்த போர்க்களத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்ற சபதமே எடுத்துட்டாரு. இது எல்லாத்தையும் நம்ம இத்தனை நாளாக எபிசோட்ஸில் பார்த்துட்ருக்கோம்.